ஒய்யார காவியமே கோடை நறுமலரே ஒளிரும் புதுநிலவே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே பலரசச்சுவையே மரகத மணியே மாணிக்க சுடரே மண்பதி விளக்கின்ற சொல்லா முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் தன்னுடைய கவிதைகளை சொன்னார்கள். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கவிதை. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் எந்த நாடு சென்றாலும் இந்த கவிதையைத்தான் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கவிதை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு சிறப்பான கூட்டம் நடைபெற்றது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம். ராமநாதபுரம் நகராட்சி விரைவிலே மாநகராட்சியாக உயர இருக்கிறது. அந்த மாநகராட்சி உயர்வதற்கு முன்னால் ராமநாதபுரம் நகரில் இருக்கின்ற ஊரணிகளை எல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இந்த மக்களுக்கு பயன்பெறும் வகையில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இனமான தளபதி அவர்கள் ராமநாதபுரம் நகருக்கு அளித்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பான சம்பவம். ராமநாதபுரத்தில் 54 ஊரணிகள் இருந்திருக்கிறது. இப்பொழுது 23 ஊரணிகள் தான் இருப்பதாக இன்றைக்கு நகராட்சி கணக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நகராட்சியில் இருக்கின்ற ஊரணிகள் எல்லாம் பெரிய கண்மாயிலிருந்து தண்ணியை வரவழைத்து எல்லா ஊரணிகளையும் பெருக்குவதாக இன்றைக்கு அறிக்கை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ராமநாதபுரம் நகராட்சிக்கு அந்த தொகையை ஒதுக்கியிருக்கிறார்கள். மானிய கோரிக்கையிலே தளபதி அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு நகராட்சிகள் எல்லாம் இன்று மாநகராட்சியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ராமநாதபுரம் நகராட்சி ஒரு மாநகராட்சியாக வருகின்ற அளவிற்கு பக்கத்தில் இருக்கின்ற ஊராட்சி மன்றங்கள் எல்லாம் இணைத்து ஒரு பெரிய அளவில் உருவாக்கி மாநகராட்சியாக உருவாக்குவதற்காக இன்றைக்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நடந்த ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நம்முடைய நகர்மன்ற தலைவர் கார்மேக அவர்கள் தலைமையிலும் நகர்மன்ற துணைத் தலைவர் பிரவீன் அவர்கள் தலைமையிலும் மாவட்ட வருவாய் அதிகாரிகள் தலைமையிலும் நகர்மன்றத்தின் ஆணையாளர் அவருடைய தலைமையிலும் ஒரு சிறப்பான கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நகராட்சியில் இருக்கின்ற முக்கியமான நபர்களில் ராஜாராம் பாண்டியன் வாலியாகேஸ் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். அதே போன்று செய்யதம்மாள் பசுமை அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு ஊரணிகளுக்கு பெரியகம்மாவிலிருந்து வாய்க்கால் வெட்டி பல்வேறு ஊரணிக்கு தண்ணிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பல்வேறு திட்டத்தின் சார்பாகத்தான் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் நடைபெற்றது. எல்லா ஊரணிகளையும் ஆழப்படுத்தி மக்கள் நடைப்பயிற்சி செய்வதற்காக நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி நானும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு லட்சுமி ஊரணி ஒரு மிகப்பெரிய ஊரணி, கேணிக்கரைக்கு பக்கத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஊரணி, அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் இந்திரா நகரில் இருக்கின்ற குருவிக்காத்தர் ஊரணி இவற்றையெல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி மக்கள் நடைபாதை பயிற்சி எடுப்பதற்கு ஒரு நடைபாதை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் நகர்மன்ற தலைவரிடத்தில் சொன்னேன். அப்பொழுது நகர்மன்ற தலைவர் கார்மேக அவர் சொன்னார்கள், 23 ஊரணிகளையும் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அத்துணை ஊரணிகளையும் நடைப்பயிற்சி அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ராமநாதபுரம் நகராட்சி மாநகராட்சியாக உருவாக்க இருக்கிறது. அப்படி உருவாகும் பொழுது நகரத்தில் தண்ணீர் மட்டம் நீரடி
உயர்வதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு அனைத்து ஊரணிகளையும் ஆழப்படுத்தியிருக்கிறார்கள், அகலப்படுத்தியிருக்கிறார்கள். பெரிய கண்மாயிலிருந்து 5வது மடையிலிருந்தும் 6வது மடையிலிருந்தும் நகரத்தில் இருக்கின்ற ஊரணிகளுக்கு தண்ணீர் கொண்டு வரும் என்று சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டத்தால் இன்றைக்கு ராமநாதபுரம் நகராட்சி வளர்ச்சி பெற இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பூமியில் இருக்கின்ற தண்ணீருடைய மட்டம் உயர்ந்தால்தான் நகரத்தில் இருக்கின்ற அந்த கிணறுகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் எந்த நகராட்சிக்கும் கொடுக்காமல் ராமநாதபுரம் நகராட்சிக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். வளர்ச்சி வருகின்ற ஒரு மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாவட்டத்திலே இன்றைக்கு நொச்சிவேல் ஊரணி என்று சொன்னால் ராமநாதபுரம் நகரில் இருக்கிற அத்தனை பேரும் அங்குதான் குளிக்க செல்கிறார்கள். அந்த ஊரணிக்கு தண்ணீரை கொண்டு வர வேண்டும் சொன்னால் பெரிய கண்மாயிலிருந்து நேரடியாக ஒரு பெரிய வாய்க்கால் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்க்கால் மூலமாக நொச்சிவேல் ஊரணிக்கு தண்ணீர் வருகின்றது. அந்த ஊரணியிலிருந்து தான் பக்கத்தில் இருக்கின்ற பூரி சேத்த ஐயனார் கோவிலுக்கு தண்ணீர் செல்கின்றது. அங்கு செல்லுகின்ற தண்ணீர் தான் சிதம்பரனார் ஊரணிக்கு செல்லுகின்றது. அந்த தண்ணீரை முழுமையாக பயன்படுத்துவதற்காக வேண்டி ராமநாதபுரத்தில் இருக்கின்ற நகராட்சிக்குள் இருக்கின்ற 23 ஊரணிகள் ஒரு காலத்தில் 54 ஊரணிகள் இருந்திருக்கின்றது. இப்பொழுது கணக்கு பார்க்கும் பொழுது 23 ஊரணிகள் தான் இருக்கிறது. ஆகவே ராமநாதபுரத்திற்கு குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காக காவேரி குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்த முத்தமிழர் கலைஞர் அவர்களை கொண்டுதான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் ராமநாதபுரம் மாற்றத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக இன்றைக்கு ஊரணிகளெல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அந்த மக்களெல்லாம் ஒரு நடைபயிற்சியை நடந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ராமநாதபுரத்திலே அம்மா பூங்காவிலே நடைபயிற்சி செய்து பார்க்கிறாரே, அதே போன்று எல்லா ஊரணிகளிலும் பாம்பூரணி முதற்கொண்டு அந்த பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் நடைபயிற்சி செய்வதற்காக ஒரு சிறப்பான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த முயற்சியால் ராமநாதபுரத்து மக்கள் தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்காக வேண்டியும் அதற்கு முன்னால் ராமநாதபுரம் நகரத்தில் இருக்கின்ற சாக்கடைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி சாக்கடை தண்ணீர்கள் ஒவ்வொரு இடங்களும் தேங்கி நின்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் போக்குவதற்காக வேண்டி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அத்தனை இடங்களிலும் சாக்கடை செல்வதற்காக குழாய் பதித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று குறைவான இடங்கள் தான் இருக்கிறது. விரைவிலே 3 மாதத்துக்குள்ளாக முடித்து தருவதாக நகராட்சி ஆணையர் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் ராமநாதபுரம் நகராட்சி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகராட்சியாக உருவெடுக்கிறது. விரைவிலே மாநகராட்சியாக வர இருக்கிறது. மேயர் வர இருக்கிறார், துணை மேயர் வர இருக்கிறார். ராமநாதபுரத்திற்கு ஒரு வரலாறு வந்து கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, நீங்கள் கவனமாக இந்த பகுதி மக்களுடைய ஆர்வத்தையும் இந்த பகுதி மக்களுடைய எண்ணங்களையும் அவர்கள் இதயத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற மாநகராட்சி தான் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு ஆர்வமான நிலையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் மாநகராட்சியில் இருக்கின்ற ஊரணிகளை அகலப்படுத்தும் பொழுதும் ஆழப்படுத்தும் பொழுதும் அரசு அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.